ஞானச்சாரலை விரும்பிக் கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. இளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கனகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரல் கடந்த பதிவுகள் ஒன்றில் இந்த பெயர் எழுத்து தமிழ் பெயர் எழுத்தில் அகாரம், இகாரம், உகாரம் என்பவற்றின் முக்கியத்துவத்தை ஒரு சிறிது கூறியிருந்தேன். இந்த ஜோதிட கலைகளில் எண்கணிதம் என்ற ஒன்று பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த எண்கணிதம் என்பது நியூமராலஜி என்று வெளிநாட்டிலே இது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த பெயர் எண்கள் ஆங்கில எழுத்துக்கள் 26 எழுத்துக்களுக்கும் ஒரு எழுத்துக்கு என்ன எண் என்று பிரித்து அதை வைத்து ஒரு பெயரினுடைய மொத்த எண்ணிக்கையை கூட்டி அது என்ன எண்ணினுடைய ஆதிக்கத்தில் வருகிறது என்று அதற்கு பலன்கள் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். இதை கீரோ என்பவர் பிரபலமாக இதை உருவாக்கினார் என்ற கருத்து உண்டு. தமிழ்நாட்டில் இதை டாக்டர் சேதுராமன் என்பவர் இந்த எண்கணிதத்தை பல ஆண்டுகளுக்கு முன்பு இதை மிகவும் ஆழமாக ஆய்வு செய்து நம்முடைய புராதனமான பக்தி, ஞானம் போன்றவற்றையும் இணைத்து ஜோதிட சாஸ்திர உண்மைகளையும் இணைத்து அவர் ஒரு வழியை உருவாக்கி இந்த ஆங்கில எண்கணிதத்தின் வாயிலாக பலருக்கும் பல நாடுகளுக்கும் சென்று அந்த பெயர்களை சிறிது மாற்றம் செய்து கொடுப்பதால் பல நன்மைகள் ஏற்படுகிறது என்று அவர் வாழ்வில் பல செய்திகள் நடந்திருக்கிறது. பலர் கேட்பதுண்டு, ஆங்கில எண்களுக்கு தான் பலன் இருக்கிறதா, தமிழில் இவை இல்லையா என்ற கேள்வி பலருக்கும் இருக்கிறது. இவர்கள் ஒரு அடிப்படையை சிந்திக்க முடியாமல் மறைப்பு ஏற்படுகிறது. அது என்ன என்றால், எண்கள் 1 முதல் 9 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை விதமாக வந்தாலும் அதன் கூட்டுத்தொகையை கணக்கிட்டால் இந்த 9க்குள் அடங்கிவிடும். அது எத்தனை டிஜிட்டாக இருந்தாலும் அது அத்தனையும் கூட்டினால் அது என்ன எழுத்து, என்ன எண் வருகிறதோ அந்த எண் தான் அதை முழுவதும் ஆட்சி செய்கிறது என்று இதனுடைய பொருள். இப்போது 1வது எண், 2வது எண் என்று சொல்லும்போது அது மேல்நாட்டுக்காரர்களுக்குத்தான் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. உண்மை என்ன என்றால் அது அப்படி அல்ல. அந்த 1வது எண்ணுக்குள்ள பலன் எந்த மொழியில் சொன்னாலும், எந்த நாட்டுக்காரர் சொன்னாலும் அந்த 1 என்பது அது ஒரே போல் தான் இருக்கும். 2வது எண்ணுக்கு கொடுக்கப்பட்ட பலன்கள் அதுவும் ஒன்றாகத்தான் இருக்கும். இதில் அந்த எண்ணை எழுதுகிற அந்த வரி வடிவம்தான் மாறுகிறதே தவிர எண்களுக்கான பலன் என்பது நாம் நவக்கிரகங்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த எண்கணிதமும்
இந்த 9 தான் அடங்குகிறது. ஆக இந்த எண்கணிதத்தினுடைய அமைப்பு ஒவ்வொரு நாட்டுக்கும் தனியாக இருக்க வேண்டும். தமிழ் எழுத்துக்களுக்கு ஏன் இல்லை என்ற கேள்வி இருக்கிறது. அது எழுத்துக்களின் எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்கிற காரணத்தால் அதை ஒலி குறிப்பாக எடுத்தார்கள். அதைத்தான் நான் கடந்த பதிவிலே நான் விளக்கியிருந்தேன். ஒவ்வொரு எழுத்துக்கும் பொருள் இருக்கிறது. அது ஆங்கில எழுத்துக்களை காட்டிலும் மிக மிக வீரியமான எழுத்துக்கள் உள்ள பெயர்களெல்லாம் இருக்கிறது. அந்தந்த பெயர்களில் ஆரம்பிக்கிற நபர்கள் மிக வலிமையாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கான சான்றுகள் இருக்கிறது. இதை நீண்டகால ஆய்வுகளிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். விக்கிரமாதித்தன் என்ற அரசன் விக்கிரமாதித்ய சகாப்தம் என்றே இருக்கிறது. மிகச் சிறப்பாக ஆட்சி செய்தார் என்றும் அவருக்கு பட்டி என்ற ஒரு மந்திரி இருந்தார். இவர்கள் இறைவனிடம் பெற்ற வரத்தின்படி காடாறு மாதம் நாடாறு மாதம் என்று மாற்றி அந்த ஆய்வலை அந்த பட்டி என்பவர் மிகச்சிறந்த ஒரு மந்திரியாக இருந்து இந்த விக்கிரமாதித்த ராஜாவுக்கு வலதுகரமாக இருந்து செயல்பட்டார் என்று கூறும்போது இந்த வி என்கிற அந்த இகார எழுத்து மிக பலமானது என்பதை நான் கடந்த பதிவிலே கூறியிருந்தேன். அகாரம் எந்த அளவு பலன் தருகிறதோ அதைப் போல இந்த இகாரம் வேறு ஒரு நிலையில் பலன் தருகிறது. அதனால் தலை சிறந்த அரசர்கள் விக்கிரமாதித்தன் போன்ற பல அரசர்கள் இந்த வி என்ற பெயரில் எழுத்தில் பெயர் வைத்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு தனி சக்தியும் ஆற்றலும் இருக்கிறது. அந்த விக்கிரமாதித்ய ராஜா 32 படிகளை வைத்து அதில் 32 பதுமைகளை வைத்திருந்தார் என்று அவருடைய வரலாறு கூறுகிறது. அப்போது இந்த எண்கணிதம் விக்கிரமாதித்தனுடைய காலங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகிறது. அப்போது அவர் இந்த 32 எண்ணிக்கையில் படியை வைப்பது, 32 பதுமைகளை வைப்பது என்ற இந்த எண்கணிதத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். 32 என்பது மேல்நாட்டு எண்கணிதத்தை நாம் அதையும் பார்க்கிற போது அது ஒரு வலிமையான எண்ணாக சொல்லப்படுகிறது. 32 3ஐயும் 2ஐயும் கூட்டினால் வருவது 5. இது ஒரு வலிமையான எண், வெற்றி தரக்கூடிய எண் என்பது நியூமராலஜியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தி. இதை முன்பே கண்டுபிடித்து நம்முடைய நாட்டில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த எண்களின் வலிமை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதை ஆய்வு செய்து அனைத்துக்கும் மூலமாக பல கருத்துக்கள் நம் நாட்டிலே இருந்திருக்கிறது. அதை பலரும் எடுத்து சென்று ஆழமாக ஆய்வு செய்து அதை வேறு ஒரு வடிவத்தில் நமக்கு தருகிறார்கள். யார் கொடுத்தாலும் அது இறைவனால் அருளப்படுகிறது என்பதுதான் நம்முடைய கொள்கை. இது இவர் அவர் என்றெல்லாம் நாம் அதை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இறைவனுடைய படைப்பில்தான் எல்லா மனிதர்களும் இருக்கிறார்கள். யாரோ ஒருவருடைய வாயிலாக சில உண்மைகள் வெளிவருகிறது. அதில் மேல்நாடு கீழ்நாடு என்றெல்லாம் நாம் பிரிக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் கூறிவிட்ட காரணத்தால் அது குறைந்ததென்றோ அல்லது உயர்ந்ததென்றோ நாம் நினைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. யார் கூறினாலும் அதில் என்ன சாராம்சம் இருக்கிறது, அதில் எந்த அளவு உண்மை இருக்கிறது என்று தெரிந்து அதை எடுத்து கடைப்பிடிப்பதே ஒரு அறிவார்ந்த செயல். கூறுகிறவர் கூறுகிற அது புறப்பட்டு வருகிற இடம் இவற்றை வைத்து அப்படியே முற்றிலும் ஏற்பதோ புறந்தள்ளுவதோ சரியான செயல் அல்ல. அதுபோல இவை ஆரம்ப காலங்களில் நம் நாட்டிலே இவை பிரதானமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
அதற்கு உதாரணம் இந்த விக்ரமாதித்ய ராஜாவினுடைய 32 பதுமைகள், 32 படிகள். அதுபோலவே சபரிமலை கோயிலில் 18 படிகள் என்று வைத்தார்கள். இந்த 18 என்பது அது யோக நிலையிலும் வருகிறது, உலகியல் நிலையிலும் வருகிறது. அதில் பல நுணுக்கங்கள் இருக்கிறது. அது 1ம் 8ம் இணைந்து 9 என்று வருகிறது. எண்களில் 9 மிக மிக வலிமையானது. அந்த எண்ணினுடைய அதிபதி செவ்வாய் கிரகம். இந்த செவ்வாய் கிரகம் பலவிதமான போராட்டங்கள், எதிர்நீச்சல் போடுவது, எத்தகைய இடையூறுகளையும் எதிர்த்து நிற்பது என்றெல்லாம் இந்த செவ்வாய்க்கு பலன்கள் உண்டு. ஜோதிடத்தில் என்ன இருக்கிறதோ அதுவே அப்படியே அந்த எண்கணிதத்திலும் பிரதிபலிக்கும். அதற்கென்று தனியாக பலன்கள் இல்லை. ஜோதிடத்தில் என்னென்ன கிரகங்களுக்கு என்னென்ன காரகத்துவங்களும் சக்திகளும் சொல்லப்பட்டதோ அதுதான் நியூமராலஜியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த 18 படிகள் என்பது ஒரு யோக நிலையில் என்னென்ன நிலைகளை கடந்து வர வேண்டும் என்பதுதான் அந்த 18 படிகள். அது வெறும் கல்படிகள் என்ற அமைப்பில் அதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த ஞான நிலையில் அந்த 18 நிலைகளை கடந்து பஞ்சகர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம், 10 பஞ்ச தன்மாத்திரைகள், மனம், புத்தி, சித்தம் என்று இந்த 18க்கும் விளக்கங்கள் கூறுவது உண்டு. இத்தனையும் சுத்தமானால் அதற்கு மேலே அந்த இறைவன் தர்மசாஸ்தாவாக அவர் அங்கே பிரகாசிக்கிறார். இது அகத்திலும் நடக்கிறது, புறத்திலும் நடக்கிறது. இந்த 18 படிநிலைகளை தாண்டி வர வேண்டும். 96 தத்துவங்களை சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப பிரிப்பார்கள். 25 என்று கூறுவார்கள், 30 என்று கூறுவார்கள், 36 தத்துவங்கள் என்று ஒவ்வொரு நிலைக்கும் அது மாறும். அதுபோல இந்த 18 நிலைகளை கடந்தால் இறைவனை அடையலாம் என்பது இந்த 18 படிகளுடைய உள்பொருள். இதை உணர்ந்து செய்தால் மேலும் சிறப்பான பலன்களை அடைய முடியும். அப்போது இந்த 18 என்பது ஒரு வலிமையான எண். அது செவ்வாயினுடைய எண். போர்க்களத்தை நினைவுபடுத்துவதும் போர்க்களத்தை உருவாக்குவதுமான ஒரு எண். மகாபாரத யுத்தம் மார்கழி மாதம் 18ஆம் தேதி தொடங்கியது என்று பாரதத்தில் குறிப்பிருக்கிறது. இந்த மார்கழி மாதங்களிலே நான் மார்கழி என்று கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார். ஆனால் எண்கணிதம் நம் நாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கான சான்றுகள் மார்கழி 18ஆவது தேதி 18 நாட்கள் அந்த யுத்தம் நடந்தது என்று மிக தெளிவாக நம்முடைய நாட்டில் இந்த எண்கணித பயன்பாடு இருந்ததை நாம் இந்த இதிகாச காலத்திலேயே அறிகிறோம். அது 18 நாட்களும் இருந்தது. கீதையில் அத்தியாயங்கள் 18 என்று அந்த 18ற்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். அது அங்காரகன் என்கிற செவ்வாயினுடைய ஒரு இயல்பு. ஆகவே குருக்ஷேத்திரம் என்ற அந்த ஸ்தலத்தில் மிகப்பெரிய யுத்தங்கள் நடந்தது, பல உயிர்கள் அதில் மடிந்தது என்று இதிகாசம் கூறுகிறது. இதன் மூலமாக இந்த எண்கணித கலைகள் நம் நாட்டில் இருந்ததை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு திருவள்ளுவர் பெருந்தகையினுடைய காலத்தில் அவர் இந்த 7வது எண்ணை பிரதானமாக அவர் எடுத்து கையாண்டிருக்கிறார். அவருடைய பாடல்களில் 7 என்று பல பாடல்களில் வருகிறது. அவருடைய திருக்குறளுடைய அதிகாரங்கள் 133 அதிகாரங்களாக அவர் பிரித்தார். அந்த 133 என்பதை கூட்டினால் 7 வருகிறது. 1330
என்பதை கூட்டினாலும் 7 வருகிறது. 7 என்பது கேது கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது. அது ஞான மோட்சகாரகன் கேது என்று ஜோதிடம் சொல்கிறது. அதனால் இந்த 7வது எண்ணை வள்ளுவர் பெருமான் பிரதானமாக எடுத்துக்கொண்டு அந்த எண்கணிதத்தை அதில் பயன்படுத்தி இருக்கிறார். இதை இந்த 25வது அதிகாரம் 7வது அதிகாரம் என்று கூட்டுத்தொகை 7 வருகிற அந்த அதிகாரங்களும் கூட நுணுக்கமான பல செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இந்த 7வது எண்ணுக்கும் ஜோதிட சாஸ்திரத்துக்கும் இதற்கும் சிறிய ஒரு வித்தியாசங்கள் கூறப்படுகிறது. பொதுவாக பலரும் இதை தெரிந்திருக்கலாம். 1வது எண்ணுக்கு அதிபதி சூரியன், 2வது எண்ணுக்கு அதிபதி சந்திரன், 3வது எண்ணுக்கு அதிபதி வியாழன் என்ற குரு, 4வது எண்ணிற்கு அதிபதி ராகு, 5ஆம் எண் புதனுடைய எண், 6 சுக்கிரனுடைய எண், 7 கேதுவனுடைய எண், 8 சனியினுடைய எண், 9 செவ்வாயுடைய எண். இங்கு பூஜ்ஜியத்திற்கு மதிப்பு இல்லாமல் இருக்கிறது. இந்த பூஜ்ஜியம் மற்ற எழுத்துக்களோடு சேர்ந்து வரும்போது அது கூட்டினாலும் அதுதான் வரும். அந்த என்ன எழுத்து வர வேண்டுமோ அதுதான் வரும். இந்த 9ஐ கூட்டினால் எப்படி வருகிறதோ, 9ஐ கூட்டினாலும் கூட்டாவிட்டாலும் அது அந்த 9ஆகத்தான் வந்து சேரும். அதுபோல இந்த பூஜ்ஜியத்தை அப்படி வைத்திருக்கிறார்கள். பூஜ்ஜியம்தான் அதற்கு முன்னால் இருக்கிற எழுத்துக்களுக்கு வலிமை சேர்க்கிறது. இந்த பூஜ்ஜியம் முன்னால் சென்று விட்டால் வலிமை இழக்கிறது. 2 என்ற எண்ணுக்கு பிறகு எத்தனை பூஜ்ஜியங்கள் சைபர்கள் வருகிறதோ அத்தனைக்கு அந்த எண்ணினுடைய பலம் கொடுக்கிறது. 2000 ஆகலாம், 20,000 ஆகலாம், 2 லட்சம் ஆகலாம், 2 கோடி ஆகலாம், இப்படி போகிறது. அதனால் இந்த எண் 1வது எழுத்து 1வது எண்ணில் பிறந்தவர்கள் இந்த சூரியனுடைய இயல்புகளை கொண்டிருப்பார்கள். அது தலைமை பண்பு, ஒரு அறிவுத்திறன் மிக்கவர்கள், செயல்திறன் மிக்கவர்கள், சோம்பல் இல்லாமல் உழைக்கிறவர்கள், இப்படி பல அரசாங்க சம்பந்தமான அரசியல் சம்பந்தமான பல வெற்றிகள் இந்த 1வது எண்ணுக்கு சொல்லப்படுகிறது. இந்த 2 என்ற எண் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருப்பதால் இந்த 2வது எண்ணு 2 விதமான நிலைகளை பெறும். சரியான நிலையில் இருந்தால் மிகச்சிறந்த ஒரு மன ஆற்றல். ஏனென்றால் சந்திரன் மனஸ்காரகன் என்று ஜோதிடம் கூறுகிறது. ஜோதிடம் இல்லாமல் இந்த எண்கணிதம் வேலை செய்யாது. அந்த மனசுக்கு சந்திரனே காரகனாக இருக்கிற காரணத்தால் எண் 2னுடைய வலிமை பெற்றவர்கள், அதாவது 2வது தேதியில் பிறந்தவர்கள், 11இல் பிறந்தவர்கள், 20இல் பிறந்தவர்கள் என்று இதை கூட்டும்போது 2 வந்தால் அந்த 2னுடைய ஆதிக்கம் அதிகமாகும்போது அவர்களுடைய கற்பனை திறன் அதிகமாகிறது. மனதின் ஆற்றலும் வலிமையும் அதிகமாகிறது. அதில் வளர்பிறையில் பிறந்தால் எப்படி, தேய்பிறையில் பிறந்தால் எப்படி என்று இருக்கிறது. அந்த எண் நேரடியாக 2 என்பது ஒரு பொருளும், 20 என்பது ஒரு பொருளும், 11 என்பது ஒரு விதமான பலனையும் தருகிறது. அது அப்படியே ஆய்வு செய்து கொண்டு போனால் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக போகிறது. பொதுவாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த 2னுடைய ஆதிக்கம் இருப்பவர்கள், அதற்கான ஆய்வுகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. எண் 2இல் பிறந்தவர்கள் முக்கியமானவர்கள் யார், எண் 1இல் பிறந்து பல வெற்றிகளை ஈட்டியவர்கள் யார் என்றெல்லாம் அந்த வரலாறுகளும் இருக்கிறது.
இந்த எண் 2 பிறந்தது. அக்டோபர் 2 மகாத்மா காந்தி பிறந்தார் என்பது அனைவருக்கும் தெரிந்த செய்தி. அந்த 2 பிறந்த காரணத்தால் அவர் மனதளவிலே அவர் தன்னைத்தானே சத்திய சோதனை என்றெல்லாம் செய்தார். அந்த மனதோடு மிக அதிகமாக அவர் போராடி இருக்கிறார். எந்த போராட்டத்திலும் விடாப்பிடியாகவும் இருந்திருக்கிறார் என்று அந்த 2வது எண் அப்படி ஒரு வலிமை உடையது என்று அதற்கு பல அரசியல் தலைவர்களை உதாரணம் கூறுவார்கள். மகாகவி பாரதியார் பிறந்த அந்த தேதி 11 என்று கூறப்படுவதால் அதுவும் எண் 2 ஆதிக்கத்தில் வருகிறது. அவரும் மனதளவில் பல்வேறு துன்பங்களை தாங்கி அந்த மனதை கற்பனை வயப்படுத்தி அவர் அதீதமான பல செயல்களை செய்திருக்கிறார் என்பது இந்த 2வது எண்ணுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம். உலக கொடுங்கோலர்களில் சர்வாதிகாரிகளில் தலை சிறந்தவரான ஹிட்லர், அவரும் எண் 2 ஆதிக்கத்தில் பிறந்தவர். அந்த எண் 2 சரியாக இருந்தால் மிகச்சிறந்த வழிக்கு கொண்டு செல்லும். அந்த எண் சரியில்லாமல் போனால் மனதளவில் அவர்கள் மிக அதீதமான உக்கிரமான நிலை பெற்று பெரும் பேரழிவுகளை ஏற்படுத்தியவர்களும் அதே 2வது எண் இதை சேர்ந்தவர்கள். நல்ல முறையில் இருந்தால் மனதளவிலே மிகச்சிறந்த ஒரு நிலையை பெறுகிறார்கள். மனதத்துவ படிப்பு போன்றவற்றுக்கு இந்த 2வது எண் மிகவும் உதவுகிறது. ஜாதகத்தில் சந்திரன் நன்றாக இருந்து இந்த 2வது எண்ணிலும் பிறந்தால் அவர்கள் மிகப்பெரிய மன ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த 3வது எண் என்பது குருவனுடைய காரகத்துவத்தில் தலைமை பதவி, அந்த சாஸ்திர அறிவுகள், நீதி நிர்வாகங்கள் என்று அவை அந்த வியாழ கிரகத்தினுடைய பல பொறுப்புகளை ஏற்கிறது. அது பொதுவாக அனைவருக்கும் உயர்வாக சொல்லப்பட்டிருக்கிறது. எண் 4 என்பது ராகுவனுடைய எண். பொதுவாக ராகு கிரகம் இந்த உலக விஷயங்களை அனுபவிக்கும் நிலையை குறிப்பதாக இருக்கிறது. ஜாதகத்திலும் அந்த ராகு தோஷமில்லாமல் இருந்தால் நல்ல பலன்களை வழங்கும். அது சேர்கிற கிரகங்களை பொறுத்து அதனுடைய தன்மைகள் மாறும். அந்த லக்னத்தை பொறுத்தும் அது இருக்கிற இடத்தை பொறுத்தும் சேர்ந்த கிரகங்களை பொறுத்தும் அந்த ராகுவை நிர்ணயிக்க வேண்டும். ராகுவை போககாரகன், உலக போகங்களை அனுபவித்து மேலும் மேலும் வளர்ச்சியடைய செய்பவன் என்ற கருத்து இருக்கிற நிலையில் இந்த எண்கணிதத்தில் ராகு என்பது இந்த 4வது எண்ணில் 13 மிக துரதிர்ஷ்டமான எண் என்று பல நாடுகளில் நம்புகிறார்கள். இந்த எண்கணித நம்பிக்கை உடையவர்கள் நம் நாட்டிலும் கூட அந்த 13வது எண்ணை தவிர்க்கிறார்கள். நம் நாட்டில் அந்த 8வது எண்ணை தவிர்ப்பது உண்டு. வாகனங்கள் என்று வந்த பிறகு அதற்கு பதிவு எண் என்றெல்லாம் அந்த காலங்களில் இந்த 8 என்பது மிக பயங்கரமான ஒரு தன்மை கொடுக்கிறது என்று இந்த பதிவு அலுவலகங்களில் அவர்களை சென்று அணுகி கேட்டால் ஓரளவு அந்த 8 இல்லாத எண் வரும். இல்லாவிட்டால் அந்த 8வது நம்பர் தான் பிரதானமாக. யாரையும் போய் பார்க்கவில்லை, அணுகவில்லை, அதற்கான முயற்சி செய்யவில்லை என்றால் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இருக்கவே இருக்கிறது கூட்டுத்தொகை 8ஐ அந்த வாகனத்துக்கு தள்ளிவிடுவார்கள். அப்படி ஒரு காலத்தில் இருந்தது. அதனால் இந்த 8ஆம் எண்ணுக்கு மிகவும் அஞ்சி நடுங்கி பலர் பணத்தை கட்டி வேறு ஒரு எண்ணை வாங்குவது என்று அந்த காலம் தொட்டு இருக்கிறது. அதன் பிறகு போக்குவரத்து துறையில் அந்த அலுவலகத்தில் அந்த 8வது எண்ணை போடுவதில்லை என்று முடிவு செய்தார்கள் என்று நான் தெரிந்து கொண்டேன்.
அதை எப்படி அதை தவிர்த்தார்கள், என்ன காரணத்திற்கு தவிர்த்தார்கள் என்பது தெரியாவிட்டாலும், கூட்டினால் நேரடியாக 8 வருகிற எண்ணை எந்த வாகனத்திற்கும் தருவதில்லை. காரணம், இதில் பலவிதமான போட்டிகள் ஏற்படுகிறது. மனிதர்களுக்கு அச்சம் ஏற்படுகிறது. இதன் பொருட்டு அதிகமான பொருளை செலவழித்து வேறு எண்களை வாங்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படுகிறது. அதனால் இந்த 8 என்பதை போடாமலே விட்டுவிடலாம் என்று தவிர்த்ததாக ஒரு செய்தி இருக்கிறது. அப்படி நம் நாட்டிலே இந்த 8ஐ கண்டு அஞ்சுகிற ஒரு நிலையில், மேலை நாடுகளில் இந்த 13வது எண்ணை கண்டு மிக மிக அச்சப்படுகிறார்கள். ஒரு பல விடுதிகள் இருந்து பல அறைகள் இருந்தாலும் 12வது எண் அறைக்கு பிறகு 14வது எண் அறைதான் இருக்கும். ஒரு பேருந்துகள், ஒரு பள்ளி வாகனம் என்று ஒரு 30 வாகனம் இருந்தால், வாகனம் 13க்கு பதில் 14ஐத்தான் போடுகிறார்கள். நம்முடைய நாட்டிலே கூட அவ்வாறு இருக்கிறது. இந்த 1ம் 3ம் சேர்ந்து வருகிற 4 என்ற எண்ணைக் கண்டு ராகுவனுடைய எண் ஒரு துரதிர்ஷ்டமானது என்ற கருத்து பலரிடம் இருக்கிறது. ஆனால் அது ஜாதகத்தில் அந்த ராகுவனுடைய நிலை நன்றாக இருந்தால் அது மிகப்பெரிய வெற்றியையும் தருகிறது. அனைவரும் கண்டு அஞ்சுகிற அந்த 13 நம் நாட்டிலே போக்குவரத்து வாகனங்களில் தலை சிறந்த நிறுவனமான டிவிஎஸ் என்கிற நிறுவனம், இந்த டிவிஎஸ் என்பதை கூட்டினால் 13 வருகிறது. அந்த 13 பலருக்கும் அச்சத்தை தருகிற நிலையில், இந்த டிவிஎஸ் பல ஆண்டுகளாக இந்த வாகன உற்பத்தியில் நாடு முழுவதும் அது கோலோச்சி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி ஒரே ஒரு விதி அனைவருக்கும் அப்படியே பொருந்தி விடுவதில்லை. இதில் பல நுணுக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. அதைப்போல 8ஐ கண்டு அஞ்சுகிறவர்கள் இந்த ஹார்லிக்ஸ் என்ற ஒரு நெடுங்காலமாக இருந்து வருகிற அந்த மனிதர்கள் பயன்படுத்துகிற அந்த பானமானது, ஹார்லிக்ஸ் என்பதை கூட்டினால் 8 தான் வரும். அது காலங்களை கடந்து நிற்கிறது. இந்த 8இல் வந்தால் நெடுங்காலம் நிலைத்திருக்கும். அது சனியினுடைய எண். அதனால் அது ஒத்துக்கொண்டால் அதை போல நன்மை செய்கிற எண் வேறு எதுவும் இல்லை. அது இவர்களுக்கு எதிராக ஜாதக ரீதியாக இருந்தால் தான் இவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கிறது. ஜாதக ரீதியாகவும் மற்றும் பல விஷயங்களில் இந்த சனி கிரக ஆதிக்கம் இருந்தால் இந்த 8 அவர்களை உயர்த்துகிறது. ஒரு ஊரில் நான் இருந்தபோது ஒரு மனிதன், அவன் பொதுவாக ஒரு மற்றவர்களை அச்சப்படுத்துகிற வேலைகளை செய்து வந்தான். கொடுக்கல் வாங்கல், இப்படி பல பிரச்சனைகள், கட்ட பஞ்சாயத்து என்று அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஒரு வேறு விதமாக போய்கொண்டிருக்கிறது. அந்த நபர் ஒரு புல்லட் வண்டியில் தான் அவர் செல்லுவார், போவார், வருவார். அவர் வருகிறார் என்றால் அந்த வண்டி சத்தத்தை வைத்து அந்த நபர் வருகிறார் என்று தெரிந்து கொள்ளலாம். அப்போது நான் இந்த ஆள் ஓட்டி செல்கிற அந்த புல்லட்டினுடைய எண்ணை பார்த்தால் கூட்டுத்தொகை 8. அந்த நபர் செய்கிற செயல்களும் அந்த சனியினுடைய ஆதிக்கத்தில் வருகிற செயல்களைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். பல வழக்குகள் அந்த நபர் மேல் இருக்கிறது. பல குற்ற செயல்களிலும் ஈடுபடுவார். அதற்கெல்லாம் அவர் இம்மையளவும் கவலைப்படக்கூடிய நபர் அல்ல. எதிர்ப்புகள் அதிகம். ஒருவரை ஒருவர் தாக்குவார்கள்.
இவர் அந்த வண்டியை வைத்துக்கொண்டு அவருடைய கிராமத்திற்கு செல்லுகிற சமயத்தில் பலவிதமான தாக்குதல் இருந்தாலும் அவர் தப்பித்து சென்று விடுவார். இப்படி பல பிரச்சனைகளில் அந்த நபர் தப்பித்து கொண்டே இருந்தார். பொது என்னிடம் பழகுகின்ற ஒரு சிலர் கேட்பார்கள், என்ன இவருக்கு 8வது எண் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று கேட்டவர்கள் உண்டு. அதில் பல நுணுக்கங்கள் இருக்கிறது என்பதை தெரியாமல் பொதுவாக 8 மோசமானது என்ற எண்ணத்தில் இது கேட்கப்பட்டது. அப்போது சில காலம் கழித்து நான் கேட்டேன், அது என்னப்பா அந்த நபரை பார்க்க முடியவில்லையே, என்ன ஆயிற்று என்று நான் கேட்டேன். அவர் திடீரென்று அந்த யார் சொன்னார்களோ தெரியவில்லை, இது 8 உனக்கு சரிப்படாதப்பா என்றால் அந்த புல்லட் வண்டியை விற்றுவிட்டு வேறு ஒரு வாகனத்தை வாங்கினார். அதன் கூட்டுத்தொகை 8 அல்ல. அதை எனக்கு வேண்டியவர்கள் சொன்னார்கள், சார் பாருங்கள், இதுபோல அவன் வண்டியை மாற்றிவிட்டான், அந்த 8க்கு அவன் பயந்து விட்டான் என்று இந்த நம்பிக்கை உள்ளவர்கள் சொன்னார்கள். அப்போது நான் கூறினேன், அது தவறு. அவனுக்கு அந்த 8 தான் சரியாக இருக்கும். இந்த 8ஆம் நம்பர் வண்டியில் இருக்கும் வரை அவன் அந்த சனிக்கிரக ஆதிக்கத்தில் அவன் ஒரு ஆட்சி செய்து வந்து கொண்டிருந்தான். இந்த வண்டியை மாற்றினால் இனி பார் அவனுடைய வாழ்க்கை தலைகீழாகப் போகும் என்று நான் கூறினேன். அதுபோலவே அதுவரையிலும் அடங்கி கிடந்த வழக்குகள், எதிர்ப்புகள் அனைத்தும் மீண்டும் அது உயிர் பெறத் தொடங்கியது. அதன் மூலமாக அந்த நபருக்கு பல வழக்குகளில் சிறை செல்லும் நிலை ஏற்பட்டது. அந்த 8வது எண் வண்டியை விற்றதிலிருந்து அந்த நபருக்கு இறங்கு முகமாகவே போய் இறுதியில் மிகப்பெரிய ஒரு பண புழக்க வழக்கங்கள் எல்லாம் இருந்து ரொம்ப நிசாரமாக அந்த பணத்தை செலவழித்து கொண்டிருந்த அந்த நபர் கடைசி காலங்களில் பொருளாதாரத்தில் மிக்க வீழ்ச்சி அடைந்து பலவிதமான வம்பு வழக்குகளில் சிக்கி சிறை சென்று அவர் வாழ்வு தடம் புரண்டது. காலங்களும் மாறியிருக்கும். அதற்கேற்ப அந்த 8வது நம்பர் யாரோ கூறிய அறிவுரையில் 8வது எண்ணை மாற்றினார். இப்படி யோகத்தை தருகிறது. அந்த யோகம் நல்ல வழியில் வருகிறதா அல்லது குறுக்கு வழியில் வருகிறதா என்பது 2வது கேள்வி. ஆனால் ஏதோ ஒரு வழியில் அவர்களை உயர்த்துகிறது. பெரும்பாலும் இந்த சனி கிரகம் யோகத்தை கொடுத்தால் அதில் சட்டத்திற்கு புறம்பான சில அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஜாதக ரீதியாகவே சில லக்கணதாரர்களுக்கு சனி கிரகத்தால் யோகம் வரும். அந்த யோகம் அடிப்படை ஆரம்ப காலத்தில் இவர்களை சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுத்தி வைத்து அதன் பிறகுதான் அவர்கள் வந்து சமுதாயத்தில் மிகப்பெரிய மனிதர்களாக மாறிவிடுவார்கள். அப்படி நிறைய அதற்கு உதாரணங்கள் எல்லாம் இருக்கிறது. அதை போலத்தான் இந்த 13வது எண்ணை கண்டு பலர் அஞ்சி நடுங்கினாலும் நெடுங்காலம் இந்த ராகுவனுடைய எண்ணை தாங்கிய இந்த டிவிஎஸ் என்ற கம்பெனி நிலை பெற்று விளங்குகிறது. இந்த 5வது எண்ணுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் பகை எண் என்று எதுவுமே இல்லை. அனைத்து எண்களையும் இது அரவணைத்து செல்லும் என்று ஒரு கருத்து உண்டு. அதனால் பலவிதமான கலைகள், வியாபார நிறுவனங்கள் அனைத்தும் இந்த 5 வருகிறது போல தான் பெயர்களை அமைக்கிறார்கள். இது எண்கணிதம் என்று வந்த பிறகு அந்த 5வது எழுத்து, 5வது எண், அது எந்த ஒரு வியாபாரமானாலும் இந்த 5இல் பெயரை வைப்பது என்பது ஆய்வு செய்து பார்த்தால் அதிகமாக இருக்கிறது. 6 என்பது சிலருக்கு ஒத்துக்கொள்ளுகிறது, சிலருக்கு அது ஒத்துக்கொள்ளாமல் போய்விடுகிறது. 6 என்பது சுக்கிரனுடைய எண். ஆனால் இவையெல்லாம் நம் நாட்டு எண்ணை பொறுத்து, கிரகங்களை பொறுத்து அமைகிறது. இது இந்த 6, 7
அனைவருக்கும் பொதுவான எண்ணிக்கை. அதனால் சிலர் 6ஐ விரும்பி கேட்கிறவர்களும் உண்டு. சிலருக்கு அந்த சுக்கிரன் சரியில்லாவிட்டால் அந்த 6 அவர்களுக்கு எதிராக செயல்படும். சுக்கிரன் தான் உலக வாழ்க்கையின் பலவிதமான சுகபோகங்களுக்கு அதிபதி. வீடு, வாகனங்கள், விலை உயர்ந்த நகை நட்டுகள், பஞ்சு மெத்தைகள் என்று மிக சுகவாசியான வாழ்க்கையை தருபவர் சுக்கிரன். அவர் ஜாதக ரீதியாக அவருடைய ஆதிபத்தியம் சரியில்லை என்றால் அவர்கள் வாழ்விலே சுகத்தை இழப்பார்கள். சுக்கிரன் கெட்டால் சுகம் கெடும் என்று ஜோதிடத்தில் ஒரு பழமொழி உண்டு. அது அனுபவ ரீதியாக பல உண்மைகள் அதில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. லக்கணம் ராசிக்கு சுக்கிரன் நல்ல ஆதிபத்தியத்தை பெறவில்லை. சுக்கிர திசையும் வந்தால் அந்த மனிதனை சின்னாபின்னப்படுத்துகிறது. அதுபோலவே சுக்கிரன் விரையாதிபதியாக வருகிறார். சுக்கிரன் ஜாதகத்தில் விருச்சிக லக்கணக்காரர்களுக்குத்தான் விரயத்துக்கு அதிபதியாக அவர் வருவார். 12ஆம் வீட்டுக்கு அதிபதியாக அந்த சுக்கிரன் வந்தாலோ, 6ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் அதிபதியாக வந்தாலோ, அவர்கள் பெரும்பாலும் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையின் சுகபோகங்கள் இழக்கப்படுகிறது. ஒரு நடுத்தர வயதில் இந்த சுக்கிர திசை விரய திசையாக வந்தால் தொழில், அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட ஊதியம் கிடைத்துவிடும் அல்லது பென்ஷன் கிடைக்கும். தொழில் வியாபாரம் என்று செய்பவர்களுக்கு நடுவயதிலே இந்த சுக்கிர திசை விரய திசையாக வந்து அந்த சுக்கிரனும் இடம் மாறி அமர்ந்திருந்தால் அவர்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறது. இதையும் ஜோதிடத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அதன் பிறகு 7 என்பது கேதுவனுடைய எண். அது ஞானகாரகன், மோட்சகாரகன். எப்போதுமே அவர்களுக்கு அந்த உயர்ந்த ஞான சிந்தனைகளை அளவில்லாமல் வழங்குவது இந்த 7. அதனால்தான் வள்ளுவர் பெருமான் அந்த 7வது எண்ணை எடுத்துக்கொண்டார். அதன் பிறகு 8ஐ பற்றி ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம். சனியினுடைய எண் 9 என்பதையும் பார்த்திருக்கிறோம். செவ்வாயுடைய எண். இந்த 7வது எண்ணுக்கும் 9வது எண்ணிற்கும் எப்போதும் பகை உண்டு. இது இரண்டும் ஒத்துப்போகாது. கேதுவும் செவ்வாயும் ஜோதிடத்தில் ஒரே தன்மையுடைய கிரகங்கள் என்றும், ராகுவும் சனியும் ஒரே தன்மையுடைய கிரகங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்றாலும் இந்த எண் என்று வரும்போது 7 வலிமையா, 18 என்ற 9 வலிமையா என்ற ஒரு போட்டி இவர்களுக்குள் ஒரு இழுவை சக்தி இருக்கிற காரணத்தால் இந்த 7வது எண்ணில் பிறந்தவர்களுக்கு இந்த 9இல் பிறந்தவர்களோடு நல் உறவு இருக்காது. ஜோதிடத்தில் சந்திரன், சூரியன் இவர்களுக்கு ராகு கேதுக்கள் பகைவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஜாதகத்தில் சூரிய சந்திரர்களோடு ராகு கேதுக்கள் இணைவது சிறப்பான பலனாக கூறப்படவில்லை. ஆனால் இந்த எண் 2 என்பது சந்திரன். இந்த எண் 2இல் பிறந்தவர்கள் எண் 7இல் பிறந்தவர்களிடம் வசியமாகி விடுவார்கள். 7வது எண்ணில் பிறந்தவர்கள் 7ஆம் தேதி அல்லது 25 இப்படி எந்த வடிவத்தில் அந்த 7 வந்தாலும் இந்த 2வது எண்காரர்களோடு அவர்களும் இந்த காந்தமும் இரும்பும் போல ஒட்டிக்கொள்வார்கள். இதை கூர்ந்து கவனித்தால் இதை நாம் அறியலாம். இந்த 4வது எண்ணில் பிறக்கிறவர்கள் 13, 4 என்று இப்படி பிறக்கிறவர்கள் பல விஷயங்களை பல துறைகளிலும் தங்களுடைய கவனத்தை செலுத்தி நாளும் தெரிந்தவர் என்று கூறுகிற விதத்தில் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஜாதகத்தில் ராகு நன்றாக இருந்தால் அவர்களுக்கு இவை
நற்பலன்களை தருகிறது. அதற்கான உதாரணங்களையும் நான் கூறினேன். விஷயங்கள் எல்லோருக்கும் ஒன்று போல் அப்படியே இருந்து விடாது. சிலரை உயர்த்தும், சிலரை தாழ்த்தும். அதற்கு காரணம் அங்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த பட்டியல்தான் காரணம். வினைப்பட்டியலில் இவனுக்கு இந்த திசை வர வேண்டும், அந்த திசையில் அவன் உயர வேண்டுமா தாழ்ந்து போக வேண்டுமா என்பதெல்லாம் முன்னரே தீர்மானிக்கப்பட்டது. அதனால் ஒரு 4வது நம்பர் என்றால் அது அனைவருக்கும் கேடு செய்யும், 8வது எண் அனைவருக்கும் கேடு செய்யும் அல்லது அனைவரையும் உயர்த்திவிடும் என்று எண்ண முடியாது. அங்கு என்ன உத்தரவு இருக்கிறதோ, பிரம்மன் தலையில் என்ன எழுத்தை எழுதியிருக்கிறாரோ அதை ஒப்பிட்டு பார்த்து தான் இந்த கிரகங்கள் வேலை செய்யுமே தவிர, தங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து சக்திகளையும் அது அனைவருக்கும் பிரயோகிக்க முடியாது, பிரயோகிக்காது. இவனுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்ற அந்த உத்தரவை பார்த்து, அது என் முன்பே நான் பல முறை கூறியிருக்கிறேன். அது ஒரு மனிதனுடைய தலை ஓட்டில் அது ஒரு இந்த சிம் கார்டு போல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எழுத்து தான் தலை எழுத்து என்று கூறுவார்கள். பல மண்டை ஓடுகளில் இதை நான் பார்த்ததுண்டு. அது பிரம்ம லிபி என்று அதற்கு பெயர். அந்த காலந்தொட்டு தலையில் எழுதினான் என்று விஞ்ஞானங்களெல்லாம் வரும் முன்பாகவே நம்முடைய நாட்டில் இப்படி பல தொழில்நுட்பங்கள் இருந்திருக்கிறது என்பது பல அறிஞர்களாலும் ஞானிகளாலும் கூறப்பட்டு அவை பேச்சு வழக்கில் இருந்திருக்கிறது. அன்று எழுதியவன் அழித்தா எழுதப் போகிறான். அவன் எழுதிய எழுத்து யார் மாற்ற முடியும்? தலையெழுத்தை அப்போது தலையில் தான் எழுதுகிறார்கள். அங்கு ஒரு எழுத்து இருக்கிறது, அங்கு ஒரு குறிப்பு இருக்கிறது. அதன்படிதான் இந்த வாழ்வு நடக்கிறது என்ற கருத்து நம் நாட்டில் பல 100, 1000 ஆண்டுகளாக நம் நாட்டில் இவை வேரூன்றி கிடக்கிறது. அப்போது இவர்கள் இந்த கலையில் என்றோ இவர்கள் மிகச்சிறந்த நிலையை எட்டிவிட்டார்கள் என்று நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இந்த 5வது எண்ணுக்கு பகையில்லை, அது அனைத்து எண்களையும் அரவணைக்கிறது. இதை 2 பிரிவாக பிரித்து விடுவார்கள். ஜோதிடத்திலும் சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இந்த 3ம் ஒரு அணியில் இருக்கும். சுக்கிரன், புதன், சனி, ராகு, கேது இந்த 5 கிரகங்களும் ஒரு அணியில் இருக்கும். சில சமயங்களில் இந்த வியாழ கிரகம் கேது கிரகத்தோடு இணைவது ஒரு சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. வியாழன் ராகுவோடு இணைந்தால் அது சில தீய விளைவுகளை தருகிறது. ஆனால் கேது என்ற இசைஞானி என்று ஜோதிடத்தில் கேதுவுக்கு ஒரு பெயர். அந்த இசைஞானியோடு இணைந்து நல்ல நிலையில் இருந்தால் மிகப்பெரிய செல்வந்தனாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வல்லரவு கேந்திரத்தில் தனித்து நிற்க மறையவனோடு இசைஞானி இணையப் பெற்றால் எல்லையிலா நிதிக்கிறைவன் இவனென்று இயம்புவதற்கு ஏதுவாய் இருப்பன். மற்றும் நல்லோர் என்று உரைப்பவரில் சுங்கன் பொந்தி காணப்பெற்றால் இல்லை என்று இறப்போர்க்கும் காவலனுக்கும் இவன் கடன் தந்து உதவுவான். அரசனுக்கு கூட கடன் கொடுப்பான். அந்த அளவு பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலை பெறுவான் என்று நல்ல நிலையில் இருந்தால், மறைவு ஸ்தானங்களில் இல்லாமல் அந்த வல்லரவு கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் இந்த வியாழனும் கேதுவும் இணைவது சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த சனியும் ராகுவும் இணைவதால் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படாது. ஜாதகத்தில் அது எப்படி அமைந்திருக்கிறது என்பதை பொறுத்து எந்த பாவத்திற்கு அதிபதி எந்த பாவத்தில் நிற்கிறது, எந்த வீட்டில் நிற்கிறது என்று பலன்களை சொல்லுவார்கள். இப்போது இன்று நாம் எடுத்துக்கொண்டது இந்த எண்கணிதம் எப்படி வேலை செய்கிறது, இந்த அடிப்படையில் தான் இந்த ஆங்கில வருடங்களுக்கு பலன்களை கூறுகிறார்கள். 2025 என்றால் 2 2 4 5 அது 9 என்ற எண் செவ்வாயினுடைய எண்ணில் வருகிறது. இப்போது 2026
என்றால் 2 2ம் 4, 4 6 10. அது 1வது எண் சூரியனுடைய எண்ணாக வருகிறது. அது கடைசி எண் சைவருக்கு பின்னால் 25, 26, 27 என்று அதை மட்டும் கூட்டி பலனை பார்ப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பலன்கள் முழுமையானதல்ல. அதுபோலவே இந்த வண்டி வாகனத்திற்கு எண்கள் வாங்குகிறவர்கள் அது தமிழ்நாடு என்றால் டிஎன் என்று போட்டிருப்பார்கள். டிஎன் 62, 32 என்று தமிழகத்தில் பல பிரிவுகளை வைத்திருப்பார்கள் மாவட்ட ரீதியாக. அதன் பிறகு இந்த ஆங்கில எழுத்துக்களின்படி பிசிடி என்று ஒவ்வொன்றிலும் பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கொடுக்கப்படும். அந்த எழுத்துக்கள் அந்த எண்களெல்லாம் பொதுவானவை. ஆகவே அதை எடுக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அந்த வண்டிக்கு என்று இவருக்கென்று கொடுக்கப்பட்ட எண், அந்த எண்ணை மட்டும் கூட்டி அது இவருக்கு யோகமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். ஜாதக ரீதியாகவும் பார்க்க வேண்டும். பார்த்து எடுத்தால் போதும். பலர் இந்த அனைத்து எண்களையும் கூட்டுகிற வழக்கமும் இருக்கிறது. அது அவசியமற்றது. அந்த எண்ணை மட்டும் கூட்டலாம். அதுபோல வீட்டு எண் என்று வந்தால் அந்த வீட்டு எண்ணை மட்டும் கூட்டிக் கொள்ளலாம். 16 என்று வந்தால் 7, 16A என்று வந்தால் அந்த ஏக்கு 1 என்ற அந்த எண் வருகிறதால் அது 8 என்பதையும் சேர்த்தே அது பிரதிபலிக்கும். இந்த 7க்கும் 8க்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. 7வது தேதியில் பிறந்தவர்கள் 8வது தேதியில் பிறந்தவர்கள் எப்படியும் தொடர்பு வைத்து கொண்டே இருப்பார்கள். அது நெடுங்காலம் தொடரும். அதனால் அதற்கு அப்படி ஒரு ஏற்பு இருக்கிறது. ஜோதிடத்தில் சூரியனுக்கும் ராகுவுக்கும் பகை என்றால் இந்த எண்கணிதத்தில் 4 ராகுனுடைய எண், 1 சூரியனுடைய எண். இவர்கள் இருவரும் நட்பாகவே பழகுகிறார்கள். இதையும் நாம் பார்க்க முடியும். ஆகவே எண்ணும் எழுத்தும் கண்ணனத் தகும் என்று வள்ளுவர் பெருமான் இந்த எண்களையும் எழுத்துக்களையும் அவர் ஆய்வு செய்திருக்கிறார் என்றும் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த எண்ணுக்கும் எழுத்துக்கும் நம் நாட்டில் பலன் கண்டிருக்கிறார்கள். அதை வேறு ஒரு வடிவத்தில் அவரவர் தேசத்தில் அவற்றை ஆய்வு செய்து அது நாடெங்கும் பரவுகிறது என்ற உண்மையை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த எண்களுக்கும் ஒரு வலிமை இருக்கிறது என்பது நடைமுறையில் மறுக்க முடியாது. அதுபோலவே பெயர்கள் என்று வரும்போது அந்த ஒலி குறிப்பு அங்கு பிரதானமாக செயல்படுகிறது. அதற்கு என்று ஒரு எண்ணும் இருக்கிறது. கூட்டுத்தொகை இத்தனையில் வருகிறது அந்த பெயர் என்பது ஒரு 40% அல்லது 30% அது வேலை செய்கிறது. ஜாதகத்தை பொறுத்து அதனுடைய கூடுதல் குறைவுகள் இருக்கும். ஆனால் இந்த எண்களுக்கான வலிமை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு கால, தேசம், நாடு என்பதெல்லாம் இல்லை. எந்த நாட்டிற்கும் அதுதான் எண். 7 என்றால் அனைத்து நாடுகளிலும் 7, 8 என்றால் அப்படித்தான். இப்படி இந்த எண்ணுக்கும் எழுத்துக்கும் உள்ள பலன்கள் இவ்வாறு இருக்கிறது. இதை ஒரு பகுதியை மட்டும் பார்த்து எதையும் முடிவு செய்துவிட முடியாது. ஜாதகத்தையும் பார்க்க வேண்டும், நடப்பு திசைகளை பார்க்க வேண்டும். இவருக்கு எது அனுகூலம்? சில தேதிகளில் பிறந்து விடுவது என்பது மனிதருடைய விருப்பப்படி இல்லை. 20ஆம் தேதி பிறக்கிறார் என்பது அது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அந்த ஆண்டு தற்போது நாம் ஆங்கில ஆண்டுகளைத்தான் பயன்படுத்துகிறோம். ஆகவே அதில் என்ன கூட்டுத்தொகை வருகிறது என்று அது விதியெண் என்பது நம்முடைய கையில் இல்லை. இதற்கு இசைவாக பெயரை வைக்கும்போது நாம் ஓரளவு விவேகத்தோடு அந்த பெயரை சூட்டிக் கொள்வதன் மூலமாக சில நன்மைகளை நம்மால் பெற முடியும். இதுதான் இந்த எண்களை பொறுத்தளவில் கூற வேண்டியது. அதற்கும் நிச்சயமாக பலன்கள் இருக்கிறது. நடைமுறையில் பார்த்தால் அது உங்களுக்கு விளங்கும். மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.